ஏன்டா ஏன் கட்டுறோம்? அது கீழே உருவி உருவி வந்துடும். சும்மா வெளியே கட்டினா முடிச்சு போட்டா உருவி வந்துடும். இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டோமா, இதுக்கு இடையில ஓடி கொடுத்துடணும். விளக்குதா? அப்போ தான் உருவி வராமல் இருக்கும். இல்லைன்னா காற்றுக்கு அப்படியே கீழே இறக்கி வந்துடும். ரொம்ப ரொம்ப டைட்டாக கட்டுறேன்னா இது சுருங்கும். அது சுருங்க விடாத அளவுக்கு டைட்டாகவும் இருக்கணும், சுருங்க விடாமல் இருக்கணும். அடுத்தது இந்த இதில் மடங்காதபடி இதில் கொஞ்சம் மேலே போட்டோன்னா இங்கே சுருக்கிடும். சார் இங்கே சுருங்காமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும். வரும்போது சில நேரம் இந்த சைடு உள்ளே விட்டுறக்கூடாது. இது 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 இதுலேருந்து கொடியிலேருந்து வந்துச்சுன்னா நேராக இப்படியே தான் வரணும். விளக்குதான்? அந்த சைடு கொடுத்தீங்கன்னா இது இப்படி சுற்றிக்கிட்டு கிடக்கும். புரியுதா நான் சொல்கிறேன்? புரியுதா? அந்த பட்டை நேராக வரும். ரைட் கேட்டு. நல்லதுண்ணா. கொடுக்கணும். ரைட். அடுத்தது போடுங்க. ரைட். கரெக்டாக இருப்பான். சூப்பர். நல்லது. பூ இருக்குங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். அருமைமா. அடுத்தது இதை இப்படி வச்சுக்கிட்டு 3ஆக மடக்கணும். இந்த கயிறோடு சேர்த்து மடக்கணும். 1 அடுத்தது பின்னாடி இப்படி 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 பின்னாடி. அப்போ தான் திருப்பி திறக்கும் போது ஈஸியாக திறக்கும். ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி எந்த பக்கம் லிங்கம் மேலே இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இதை இழுத்தோம்னா மேலே கரெக்டாக போகும் லிங்கம். அப்படித்தான் நம்ம முதல்ல செட் பண்ணியிருக்கேன். பாருங்க விளக்குதா? இதை முதல்ல கரெக்டாக பார்த்துக்கிட்டு தான் செட் பண்ணணும். இதை மேலே இழுத்தோன்னா இதை மேலே போகணும். மாற்றி கட்டிடக்கூடாது. ஆச்சா? இதை முதல்ல பார்க்க வேண்டியது அதான். அடுத்தது 1 அடுத்தது அவ்வளோதான். அந்த கயிறோடு சேர்த்து தான் சுத்தம். கட்டுச்சா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா தப்பு இல்லை. இப்போ இந்த இடத்துக்குள்ளெல்லாம் பூ போட்டுரும். பூவாக ஒரே இடத்துக்குள்ள போடக்கூடாது. இப்படி விரித்து போடணும். அப்போ தான் கீழே நல்லா பறந்து முழுசு வரும். இந்த இதுக்கெல்லாம் போடணும். இந்த இடத்துல அப்படிங்க. இங்கே மடகுது. மடகு உண்டு. ரைட். ஏண்டு ஆச்சா? அப்புறம் இப்படி இப்படி மாற்றி விளக்குதா? அப்போ தான் ஈஸியாக திறக்கும்.
இருக்கான பால் போகுது. இந்த இடத்துல தான் லிங்கம் மேலே தான் இருக்கான்னு பார்த்துக்கணும். இதை வச்சு சுற்றணும். சரிதா? ரொம்ப சுற்றக்கூடாது. அப்படியே ஒரே சுற்றி இப்படி இழுத்து பிடிச்சி போட்டு வச்சுக்கணும். நிற்குதா? லூஸ் ஆகுதுங்க, போகிறதுலேயும் விழுந்துடும். இது மேலே லூஸ் ரெடி? ஆகுது. நூல் கயிறாக இருந்தால் 3 4 நீங்கள் வலிக்கிட்டு அப்படி இருக்கு. ரொம்ப 2 சுற்றி சுற்றிக்கணும். இதுக்கு இந்த ரெண்டுக்கு இடையிலெல்லாம் போயிடக்கூடாது. முதுகு 2 ஐயா இது ஏறிக்கணும். இது ஏறிக்கிட்டிங்கனாக்கா அதில் அது இது எந்த கை நிற்குதா? இங்குமோ விழாது விழாது விழாது. அவ்வளோதான். அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே மேலே போயிடும். ஒன்றும் வேண்டாம். நல்ல அந்த அந்த முடிச்சு அங்கே இருக்கு பாரு, அதை கீழே வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப அது கொஞ்சம் அது கீழே இருந்தால் போதும். குறுக்கி வருதுங்க ஐயா. ஒன்றும் வராது. இப்போ போதும் போதும். ஒன்றும் மேலே தூக்கலன்னா பாதி தூக்கும் போதே திறச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ரைட். இது கட் ஆயிடுச்சு. ஓகே நல்ல ஒன்றும் ஆகாது. கழுகு வந்து ஆமாம் ஒன்றா அது இல்லை இதே எடுக்கலாம். செட்டாக தாங்க இன்னொன்று அதே நூல் கயிறாக இருந்துக்கணும் ஐயா. நூல் கயிறாக இருந்துருக்கணும். இல்லை இல்லை சரி காயத்தை ஆரம்பிங்க. இப்போ அபிஷேகத்துக்கு